எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எனக்கு பார்க்குறோம் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க கலாக்கா. இந்த பிங்க் வரும், பிங்க்கு கலர் கலாக்கா. ஸோ பச்சை கலர் இல்லை, கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போது நல்லா பிங்காக இருக்குது. அப்படியே கொஞ்சம் வந்து ஒயிட்டாக வந்து அப்படியே லைட் கடைசியில் வந்து அந்த பிங்க் ஷேடு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பிங்க்கு கொஞ்சம் அந்த ஒயிட்டு அந்த மாதிரி இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மற்ற பழமரங்களில் எப்படி இருந்ததோ அதே போல் தான் இதுலேயும் இருக்குது. மற்ற பழமரங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் காய்க்கும் போது 1-2 காய்ச்சது, அடுத்த சீசன் வரும்போது வந்து நல்லா காய்ச்சது. அதே போல் தான் இந்த கலாக்காலையும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இது தான் காய்ச்சிருக்கு. நான் ஏற்கனவே வந்து இதோட பூக்களோட வீடியோ போட்டிருந்தேன். நியர்லி 3 years ஆச்சு வச்சு. எங்கே இதில் காய்க்காமல் அப்படியே இருந்துருமோன்னு நினச்சேன். கண்டுக்காமல் விட்டுட்டோம். பார்த்தா திடீர்னு பார்த்தா பூக்கள் இருந்தது. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தா வந்து அந்த பூக்கள் எல்லாம் காயாக மாறி இருக்குது. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் டேஸில் வந்து மேக்ஸிமம் 90s கிட்ஸ் வந்து ஸ்கூல் டேஸில் வெளியில் வந்து அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து உப்பு போட்டு மிளகாப்பொடி போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அதை வந்து காசுக்கு வாங்கி அதை சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த உப்பு போட்டு ஊற வைக்கிற ஐட்டம்ஸ். மாங்காய், நெல்லிக்காய், இது வெள்ளரி பிஞ்சு, இந்த கலாக்காய், இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டிலே வந்து வச்சிட்டோம் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு டூப்ளிகேட் செர்ரி பழம். ஆக்சுவலாக நம்ம கடைகளில் வந்து கேக் மேலே வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து உண்மையால் செர்ரி பழம் மேக்ஸிமம் இருக்காது. இந்த பழங்கள், இந்த கலாக்கா தான் வந்து எடுத்து நல்லா சர்க்கரை பாகில் ஊற வச்சு, கலர் பண்ண சர்க்கரை பாலை ஊற வச்சு அதை வந்து கேக் மேலே அழகாக வச்சுருப்பாங்க. அந்த இனிப்பு கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம நிஜமான செர்ரி பழம்னு நினச்சிட்றோம். ஆக்சுவலாக அது இல்லை, கலாக்கா தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து நிறையா காய்க்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா மற்ற பழமரங்களும் அப்படி தான் இருந்தது. முதல் டைம் காய்க்கும் போது கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் காய்க்கும் போது வந்து அதை விட அப்படியே டபுள் மடங்காக காய்க்க ஆரம்பித்தது. ஸோ அதே போல் நெக்ஸ்ட்டு சம்மரில் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சம்மரில் தான் கிடைக்கும். ஸோ இது சம்மர் சீசன் தான். சம்மரில் இன்னொன்றும் நமக்கு ஒரு சீசனு பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியுதா, பூச்சி. இதை எப்படி வந்து சரி பண்ண போகிறேன்னு தெரியல. பாய் மக்களே.